Next we are going to see about the Anglo-Mysore War, that is 1st, 2nd, 3rd and 4th. So first Anglo-Mysore War is 1767 to 69, 80 to 84, 90 to 92 and 1799. Mysore and its resistance to British expansion. The state of Mysore rose to prominence in the politics of South India under the leadership of Hyder Ali. He and his son Tipu Sultan played a prominent role against the expansion of British Empire in India. Both of them faced the English with undoubted courage. In 1761, he became the de facto ruler of Mysore. He also proved to be the most formidable enemy of the English in India. ஸோ மைசூர் வந்து யாரோட தலைமையின் கீழே இருக்கும் அப்படின்னா ஹைதர் அலி, அப்புறம் இவரும் அவரோட சன் திப்பு சுல்தானும் தான். இங்கிலீஷோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இந்தியாவில் நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது வந்து ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் தான் மைசூரை பொறுத்தவரையில். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இங்கிலீஷ் பீப்புளை வந்து ரொம்ப ஒரு தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுவாங்க. அன்டவுட்டட் கரேஜ், ஒரு சந்தேகமே இல்லாத ஒரு தைரியத்தோட ரெண்டு பேரும் இங்கிலீஷ் பீப்புளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ 1761 அவங்க மைசூரோட ரூலர் ஆகிடுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க தான் இங்கிலீஷ் பீப்புளுக்கு வந்து ஒரு வலிமையான எதிரி அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவில் இருக்கிறாங்க. The first Anglo-Mysore War 1767 to 69 causes. Hyder Ali's growing power and his friendly relation with the French became a matter of concern for the English East India Company. The Marathas, the Nizam and the English entered into a triple alliance against Hyder Ali. Cause. The Nizam, with the help of British troops under General Joseph Smith, invaded Mysore in 1767. Hyder Ali defeated English and captured Mangalore. In March 1769, he attacked Madras and forced the English to sign a treaty on 4 April 1769. இப்போது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹைதர் அலியோட அவரோட வளர்ச்சி, அப்புறம் அவர் வந்து மற்றவங்க கிட்டலாம் எப்படி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து இவர் கொஞ்சம் நல்லா வளர்றாரு, இவரை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு அவங்கள கொண்டு வந்துச்சு. ஸோ மராத்தாஸ், நிசாம், இங்கிலீஷ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாச்சு. யாருக்கு எதிராக? ஹைதர் அலிக்கு எதிராக அமைச்சாச்சு. இப்போ கோர்ஸ் அந்த வார் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நிசாம் இருக்கார் இல்லையா, ஸோ நிசாம் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் பீப்புள் அதாவது யார் கூட அப்படின்னா ஜென்ரல் ஜோசப் ஸ்மித் கூட சேர்ந்து மைசூரை இன்வைட் பண்ணியாச்சு. மைசூர் ஹைதர் அலியோடது, மைசூரை இன்வைட் பண்ணியாச்சு. அப்போ ஹைதர் அலி என்ன பண்ணுவார் பதிலுக்கு? அவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷை டிஃபீட் பண்ணி மங்களூரை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மெட்ராஸ் அட்டாக் பண்ணி இங்கிலீஷ் பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வாரை வந்து முடிவு கொண்டு வரணும்ல, அப்போ ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண வைக்கிறாங்க. Treaty of Madras. At the end of the war, the Treaty of Madras was signed between Hyder Ali and British. Both the parties returned the conquered territories and promised to help each other in case of any foreign attack on them. ஸோ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் யாருக்கும் இடையில நடக்கும், பிரிட்டிஷுக்கும் ஹைதர் அலிக்கும் இடையில நடக்குது. ஸோ அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வாரில் என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து கைப்பற்றி வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எதுவும் ஃபாரின் அட்டாக் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி அந்த ட்ரீட்டியோட ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. தி செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1780 to 84 causes. The English did not fulfill the terms of Treaty of 1769 when Hyder's territories were attacked in 1771 by Marathas. Hyder did not get help from the British. British captured Mahi, a French settlement within Hyder's jurisdiction. It led to the formation of an alliance by Hyder with the Nizam and the Marathas against the English in 1779. ஸோ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் என்னது அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் அவங்களோட டெரிட்டரிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ வேறு யாராவது ஃபாரின் அட்டாக் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசினாங்க இல்லையா. ஸோ ஹைதரோட டெரிட்டரியை வந்து மராத்தாஸ் அட்டாக் பண்ணும்போது பிரிட்டிஷ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா, அவங்க வந்து மஹி அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஹைதரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வர்ற ஒரு பிளேஸ். ஸோ அதை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஹைதர் என்ன பண்ணிடுறாரு, ஃபஸ்ட்டு மைசூர் வாரில் வந்து நிசாம், மராத்தாஸ், இங்கிலீஷ் 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் அலைன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹைதர் வந்து நிசாமையும் மராத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க 2 பேரும் கூட சேர்ந்து இங்கிலீஷை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இதுதான் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் நடக்குது. கோர்ஸ். In 1781,
The British General Sir Eyre Coote defeated Hyder Ali at Porto Novo. The Mysore forces suffered another defeat at Sholingar. Hyder Ali died of cancer during the course of the war. After the death of Hyder Ali in 1782, his son Tipu Sultan continued the war against the English. Tipu captured Brigadier Matthews, the supreme commander of the British forces, along with the soldiers in 1783. It was a serious loss to Tipu. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் என்னாச்சு அப்படின்னா முதல் மைசூர் வாரில் வந்து ஹைதர் அலி தான் வின் பண்ணுவார். ஏன்னா வந்து அவர் மெட்ராஸை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு பிரிட்டிஷை வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சார் அயர்கூட் அப்படின்றவர் வந்து ஹைதர் அலியை தோக்கடிச்சிருவார். எந்த பிளேஸில் அப்படின்னா போர்ட்டோ நோவாவில் தோக்கடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஷோலிங்கர்ன்ற பிளேஸ்லையும் தோக்கடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்து கேன்சரில் இறந்துடுறாரு. அவருக்கப்புறம் யார் வராங்க? திப்பு சுல்தான். ஸோ அவர் இன்னும் இங்கிலீஷ் கூட வார் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிகேடியர் மேத்யூஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கமாண்டரை அவர் வந்து இது பண்ணி வச்சிருவார். ஆனால் இதுதான் திப்பு சுல்தானுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பின்னாளில் வந்து அவருக்கு இதுதான் ஒரு பெரிய லாஸாக அமையும். Treaty of Mangalore 1784. On 7th March 1784, the Treaty of Mangalore was signed between the two parties. Both agreed to return the conquered territories and also the prisoners of war. Thus, Warren Hastings saved the newly established British dominion from the wrath of powerful enemies like Marathas and Hyder Ali. When the British lost their colonies in America and elsewhere, Warren Hastings lost nothing in India. Instead, he consolidated the British power in India. ஸோ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர்னு ஒன்று சைன் பண்ணுறாங்க. ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் இடையில ஹைதர் அலிக்கும் இங்கிலீஷ்க்கும் இடையில சைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் மேங்களூரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கான்குவர் பண்ண எல்லா பிளேஸஸையும் கைப்பற்றின எல்லா பிளேஸஸையும் ரிட்டர்ன் பண்ணிடணும். அவங்க வந்து வாரில் வந்து சிறை கைதியாக பிடிச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து அவரோட இதை வந்து சேவ் பண்ணிக்கிட்டாரு. எப்படி நம்ம பவர்ஃபுல்லான எனிமீஸ் மராத்தாஸ் ஹைடர் அலிக்கிட்ட இருந்து பிரிட்டிஷை வந்து சேவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து அவங்களோட கொலோனிஸ் பிரிட்டிஷ் வந்து நிறைய கொலோனிஸை வந்து இழந்துட்டாங்க. பட் இங்கே இந்தியாவில் வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து எதையுமே இழக்கலை. அதுக்கு பதிலாக அவர் பிரிட்டிஷ் பவரை வந்து இந்தியாவில் நல்லா ஸ்ட்ராங்காக நிலைநாட்டியிருக்காரு. The Third Anglo-Mysore War 1790 to 1792 causes Tipu was trying to seek alliance of foreign powers against the English, and for that purpose he had sent his ambassadors to France and Turkey. Tipu attacked on Travancore in 1789, whose ruler was an ally of the British. The English, the Nizam and the Marathas entered into a triple alliance against Mysore. ஸோ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அதோட காரணங்கள் என்ன அப்படின்னா திப்பு சுல்தானுக்கு வந்து இங்கே எந்த பவருமே அவருக்கு ஸ்ட்ராங்கான பவராக இல்லை. ஸோ அவர் ஃபாரின் பவர்ஸ்ட்டை வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா, எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக, இங்கிலீஷ்க்கு அகெயின்ஸ்டாக சப்போர்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்குறதுக்காக அவங்களோட அம்பாசிடர்ஸை வந்து ஃப்ரான்ஸுக்கும் டர்க்கிக்கும் அனுப்புகிறாரு. ஸோ திப்பு என்ன பண்ணுறாரு, டிராவன்கோர்ன்ற பிளேஸை வந்து அவர் அட்டாக் பண்ணிடுறாரு. அந்த பிளேஸோட ரூலர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷோட ஆலி தான் அந்த பிளேஸோட ரூலர். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் போரில் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்தாங்க இல்லையா, அதே மாதிரியே இங்கிலீஷ், நிசாம், மராத்தாஸ் மறுபடியும் ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம திப்பு சுல்தானுக்கு அகெயின்ஸ்டாக. கோர்ஸ் Tipu fought alone, which continued for 2 years. It was fought in 3 phases. The attack of the English under General Meadows failed. Therefore, in December 1790, Cornwallis himself took the command of the army. Cornwallis captured all the hill forts which obstructed his advance towards Srirangapatnam and reached near its outer wall. Tipu felt desperate and opened negotiations with the English. Cornwallis agreed and the Treaty of Srirangapatnam was concluded in 1792. ஸோ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஒரு 2 வருஷமாக நடக்குது. 2 வருஷமாகவே திப்பு வந்து தனியாக அவர் மட்டும்தான் அந்த வாரில் வந்து கலந்துட்டுருக்காரு. ஸோ இது ஒரு 3 ஃபேஸாக நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இங்கிலீஷோட அட்டாக் வந்து ஃபெயில் ஆயிரும். யார் நடத்தியிருப்பா அப்படின்னா ஜென்ரல் மெடோஸ் அப்படின்றவர் நடத்தியிருப்பார்.
அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா காரன்வாலிஸ் இருக்கார்ல, அவரும் பிரிட்டிஷ் பீப்புள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஆர்மி எல்லாம் கூப்பிட்டுட்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கேப்சர் பண்ணணுன்றது தான் அவரோட டார்கெட். ஸோ அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா ஃபோர்ட்டையும் அவர் வந்து கேப்சர் பண்ணுவார். எல்லா ஹில் ஃபோர்ட்டையும் அவர் கேப்சர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஸ்ரீரங்கிட்டையும் வந்துடுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீரங்கத்தையும் அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு திப்பு என்ன பண்ணுவார், சரி நம்ம அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு போக ஆரம்பிப்பார். நெகோஷியேஷன்ஸ் அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படின்னு அர்த்தம். பேச்சுவார்த்தைக்கு போயிடுவார். ஸோ இவங்க 2 பேரும் அக்ரி பண்ணி ஒரு ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒன்று போட்டுருவாங்க. அதோட 3rd ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் 1792. Tipu surrendered half of his kingdom to the Allies. Tipu agreed to pay 3.6 crore of rupees to the English as war indemnity and surrendered 2 of his sons as hostages to the English. The English acquired Malabar, Coorg, Dindigul and Baramagal. ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் என்ன ஆகுது, திப்பு சுல்தான் அவரோட கிங்டமில் பாதியை வந்து இந்த ஆலிஸ்க்கு சரண்டர் பண்ணணும். ஆலிஸ்னால் யாருன்னா நம்ம பிரிட்டிஷ், நிசாம், மராத்தாஸ் அவங்க 3 பேருக்கும் ஆலிஸ்க்கு வந்து சரண்டர் பண்ணணும். அப்புறம் அவரை வந்து வார் இண்டெம்டியாக சொல்லி ஒரு 3.6 crore rupees வந்து அவரை பே பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா போர்க்கால செலவுகள் ஒன்றால் தான் இவ்வளோ செலவாயிடுச்சு, 3.5 கோடி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கால செலவுகள்னு ஒன்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவரோட மகன்கள் 2 பேர் இருப்பாங்கள்ல, திப்புவோட பையன் 2 பேர், அவங்க 2 பேருமே வந்து பிணை கைதிகளாக இங்கிலீஷ்கிட்ட சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் இங்கிலீஷ் பீப்புள் வந்து மலபார், கூர்க், திண்டுக்கல், பரமஹால் இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. 4th Anglo-Mysore War. Tipu Sultan did not forget the humiliating treaty of Srirangapatnam imposed upon him by Cornwallis. Causes. Tipu sought alliance with foreign powers against the English and sent ambassadors to Arabia, Turkey, Afghanistan and the French. Tipu was in correspondence with Napoleon, who invaded Egypt at that time. The French officers came to Srirangapatnam where they founded a Jacobin club and planted the tree of liberty. 4th Anglo-Mysore Warல என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து திப்பு சுல்தான் மேலே காரன்வாலிஸ் திணிச்ச மாதிரி தானே பண்ணார். இம்போஸ்ட் அப்படின்னா திணிக்கிற மாதிரி தானே பண்ணார். ஸோ அவர் அப்படி ஒரு அவமானத்தை அவர் மறக்கலை. ஹியூமிலியேட்டிங் அப்படின்னா ஒரு அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி திப்பு அதை மறக்கலை. ஸோ அவர் 4th Anglo-Mysore Warன்னு ஒன்று நடத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ காசஸ் அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா, திப்பு வந்து ஃபாரின் பவர்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு எதிராக எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவரோட தூதர்கள், அம்பாசிடர்ஸ் வந்து அனுப்பியிருக்காரு. எங்கே அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான், ஃப்ரெஞ்ச் அங்கே எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் திப்பு யார் கூட கான்டாக்ட் இருக்காரு, நெப்போலியன் இருக்காருல்ல, நெப்போலியன் தான் வந்து எஜிப்ட் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் கூட திப்பு கான்டாக்டில் இருக்கார். ஸோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து அவங்க ஜாக்கோபின் கிளப் அப்படின்ற ஒன்று அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீயும் வந்து பிளான் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. கோஸ். Wellesley declared war against Tipu in 1799. The war was short and decisive. As planned, the Bombay army under General Stuart invaded Mysore from the west. The Madras army, which was led by the Governor General's brother, that is Arthur Wellesley, forced Tipu to retreat to his capital Srirangapatnam. On 4th May 1799, Srirangapatnam was captured. Tipu fought bravely and was killed finally. Thus ended the 4th Mysore War and the whole of Mysore lay prostrate before the British. ஸோ 4th Anglo-Mysore Warல என்னாச்சு, வெல்லஸ்லி வந்து திப்பு சுல்தான் மேலே வார் டிக்ளேர் பண்ணியாச்சு. வெல்லஸ்லி வந்து பிரிட்டிஷ் பீப்புள், அவர் வார் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்னாச்சு, அவங்க பிளான் பண்ண மாதிரியே மைசூரை வந்து வெஸ்ட்டிலேருந்து யார் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாம்பே ஆர்மி வச்சுருக்கிற நம்ம ஜென்ரல் ஸ்டூவர்ட் அவர் வந்து இன்வைட் பண்ணிடுறாரு மைசூரை. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, அவங்கள யார் லீட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஜென்ரலோட பிரதர், வெல்லஸ்லியோட பிரதர் ஆர்த்தர் வெல்லஸ்லி அப்படின்றவர் மெட்ராஸ் ஆர்மியை லீட் பண்ணுறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, திப்பு வந்து கேபிட்டல் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ரீட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கேப்சரும் பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் கேப்சரும் பண்ணிட்டாங்க. ஸோ திப்பு வந்து 2 வாரில் அவர் தான் வந்து ஃபாட் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப பிரேவாக ஃபாட் பண்ணியிருந்தாலும் கடைசியில் அவரை கொன்றுவாங்க. ஸோ இதோட 4th Mysore War வந்து Anglo-Mysore War ஒரு எண்டுக்கு வந்துடும். ஸோ அந்த வாரோட எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, மைசூரில் இருக்க மைசூர் பீப்புள் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்க்கு முன்னாடி அடி பண்ணிடுறது மாதிரி ஆகிடும். ஸோ இதோட 4th Mysore War முடிஞ்சுது. Mysore after the war. The English occupied Canara, Wayanad, Coimbatore, Darapuram and Srirangapatnam. Krishnaraja Wadayar of the former Hindu royal family was brought to the throne. Tipu's family was sent to the fort of Velur.
ஸோ இந்த 4 வார் நடந்ததுக்கப்புறம் மைசூர் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கிலீஷ் பீப்புள் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் ஆக்குபை பண்ணியாச்சு. கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் இது எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ ஹிந்து ராயல் ஃபேமிலியில் உள்ள ராஜா கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்றவர் வந்து அந்த அரியணைக்கு வந்து லீடராக அவரை கொண்டு வந்தாச்சு. திப்புவோட ஃபேமிலி வந்து வேலூருக்கு அனுப்பிச்சிடுவாங்க.